எக்ஸசைஸ் 2.5க்கு எக்ஸசைஸ் 2.5க்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் வேணும். அது தெரிஞ்சால் தான் நம்ம மூவ் பண்ண முடியும். நீங்களே செஞ்சிடலாம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது. மாடுலஸ்னா தமிழில் மட்டு அப்படின்றது, நம்பராக மாற்றுறது. நீங்கள் ஏற்கனவே வெக்டருக்கு படிச்சிருக்கீங்க, நான் இருக்கான் பார். மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். வெக்டருக்கு நான் இருக்கா, ஏன்னு ஒரு வெக்டார் கொடுத்து அதை மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், ரூட் ஆஃப் போட்டு கோ எஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணிய நான் இருக்குதா, உள்ள நம்பர் எடுத்து எழுதி. அதே தான் இங்கேயும் இசட் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஐபி அப்படின்னா சரியா சொல்றது? மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு பார்த்துக்கோ, ஏ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு அர்த்தம். இதுதான் மாடுலஸ், மட்டு அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். இதை வந்து ஆர்னு டினோட் பண்ணுவாங்க. இதை வேணா ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்மால் லெட்டர்ல. மட்டு காண்கன்னு சொல்லி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தா, இந்த எக்ஸாம்பிள் எழுதுறேன், மாடுலஸ் கண்டுபிடிக்க சொன்னா இதுதான் 2.5 உள்ளது. இப்போ 2 + 3i வச்சுக்கோ. இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் மாடுலஸ் அப்படின்னு கேட்டா இசட் ஈக்குவல் டு 2 + 3i எடுத்துக்கோ. எடுத்துட்டு அஜித் பார்த்துக்குங்க கல்கீஸ்வரா, மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு மட்டுன்னு அர்த்தம். ரூட் ஆஃப் போட்டு ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், அவ்வளோதான். அப்போ ரூட்டு 4 + என்னது 9, அப்போ ரூட்டு 13 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. இதுதான் மாடுலஸ், இதுதான் மட்டு கண்டுபிடிக்கிறது. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மட்டு கண்டுபிடிக்கிறது, மட்டுனா மாடுலஸ். இதெல்லாம் தெரிஞ்சாதான் அந்த 2.4ல் 6th சம் செய்ய முடியும். அதனால தான் இதை நான் செய்யலை. அதில் வரும் இது. இதை வந்து ஆர்ன்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க, ஸ்மால் லெட்டர் ஆர், மறந்துடாது. சரியா சொல்றது? ரைட். இப்போ ப்ராப்பர்ட்டி இதில் நிறையா இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குடா தம்பி குட்டி, பார்த்துங்க. ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பண்புகள் அப்படின்றது வந்து நிறையா இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் டே கவனி, ஒரு மாடுலஸ் நம்பருக்கு கவனிச்சு பாரு. எக்ஸ் பிளஸ் ஐன்னு எடுத்துக்கிறேன் சும்மா, இல்லை ஏ பிளஸ் ஐபி. மாடுலஸ் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். சரியான்னு பார்த்துக்கோ. ரைட் தானே? ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் என்னது இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரைட். இது ஒன்றுன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறோம், கான்ஜுகேட். அப்போ இமேஜினரிக்கு முன்னாடி சைனை மாற்றுவேன். அப்போ எக்ஸ் மைனஸ் ஐஒய். இதுக்கு நான் மாடுலஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்போ ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் தான் போடணும். இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர் மட்டும்தான். ஏன்னா மைனஸோட சேர்த்து போட்டாலும் இப்படி போட்டுன்னு வச்சுக்கவேன், ஒயின் மைனஸ் ஒயின் போட்டு இப்படி மேலே போட்டாலுமே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். எப்பயுமே மாடுலஸ் கண்டுபிடிக்கையில உள்ள மைனஸை போட்டாலும் ப்ளஸ் ஆயிரும், ஏன்னா ஸ்கொயர் இருக்கனால. இப்போ இந்த ரிசல்ட்ல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது செகண்ட், ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவலா இருக்கு பாரு. அப்ப இது ரெண்டு ஈக்குவல். எது ரெண்டு ஈக்குவல் தெரியுதா? மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட் பார். வாசிக்கையில வார்த்தைகளை சொல்லையில கவனமா சொல்றையில பார்த்துக்க, சொல்ற ரிசல்ட் தெரியணும். இதுதான் ரிசல்ட். இப்போ சொல்ற ரிசல்ட் ஒரு ரிசல்ட், மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட் பார் அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதும், கான்ஜுகேட் எடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதும் ரெண்டு ஈக்குவல் தான் அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. தெரியுதா சொல்றது? ரைட். பார்த்து பொறுமையா. ரைட். அதே மாதிரி Z1 Z2 அப்படின்னு போட்டு ஹோல் மாடுலஸ் கொடுத்துருந்தா Z1 மாடுலஸ் Z2 மாடுலஸ் தனித்தனியா பிரிக்கலாம். பெருக்கல்ல இருந்தா தனித்தனியா பிரிச்சுக்கலாம். இதே மாதிரி n டைம்ஸ் பிரிக்கலாம், எவ்வளவு வேணாலும் பிரிக்கலாம். Z1 Z2 அப் டு Zn எழுதணும்னா Z1 Z2 Z3 அப்படியே பிரிச்சுக்கிட்டு கடைசியில Zn அப்படின்னு போடலாம். எத்தனை டைம் வேணாலும் பிரிச்சுக்கலாம். அப்ப அடுத்து டிவைட் பண்ணோம்னா ஹோலா இப்படி மாடுலஸ் போட்டு Z1 by Z2 போடுறது பதிலா மேல ஒரு Z1 மாடுலஸ் பை கீழே ஒரு Z2 மாடுலஸ் போடலாம். அதாவது டிவைட் பண்ணிட்டு மாடுலஸ் எடுக்கிறதும்
தனித்தனியா மாடுலஸ் எடுத்து டிவைட் பண்றது ஒண்ணுதான். அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கிறேன். உள்ள ஆப்ரேட்டிங் Z1 Z2ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணி, அதாவது கான்ஜுகேட் எடுத்து கரெக்ட் பண்ணி ஆன்சர் எடுத்து அதுக்கு மாடுலஸ் எடுக்கிறதும், தனித்தனியா மாடுலஸ் எடுத்து டிவைட் பண்ணாலும் ஒண்ணுதான். அதே மாதிரி தான் மேல உள்ளது, ரெண்டு மாடுலஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு மாடுலஸ் எடுக்கிறதும், தனித்தனியா மாடுலஸ் எடுத்து மல்டிப்ளை பண்றதும் ஒண்ணுதான். புரியுதான்னு பாரு. இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ்ல உள்ளது, நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றக்காண்டி தான் செய்யறது. சரியா? பார்த்துக்கோ, மறந்துடாத. சொல்லிட்டேன். சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு, நிறைய இருக்கு, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சொல்றேன் பாரு, பார்த்துக்கோ. சரி, இந்த பாரு, z equal to x plus iy. பார்த்துக்க, உனக்கு பிரீஃபா செஞ்சு காட்டுறேன், அவ்வளவுதான். மாடுலஸ் z equal to root of real part square plus imaginary part square. சரி, இப்ப மாடுலஸ் z போட்டு மேல ஸ்கொயர் போட்டுட்டா இந்த ரூட் என்ன ஆயிரும்? அப்ப மிச்சம் என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இது ஒண்ணு. நெக்ஸ்ட் நான் என்ன செய்யறேன்? z பார் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோ. z பார், z பார்னா இதுக்கு தானே மாத்தணும், இதை தானே மாத்தணும். அப்ப எக்ஸ் மைனஸ் ஐஒய். இப்ப z-ஐயும் z பாரையும் மல்டிப்ளை பண்றேன். எக்ஸ் பிளஸ் ஐஒய், இது எக்ஸ் மைனஸ் ஐஒய். z equal to x plus iy அப்படின்னா மாடுலஸ் z அப்படின்றது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம், மறந்துடாத. z பார் கண்டுபிடிச்சு அதுக்கு மாடுலஸ் எடுத்தாலும் சரி, அதுக்கும் அதுதான் வரும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். அப்ப இது ரெண்டும் ஒன்று அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி, மறந்துடாத. இது மாதிரி இன்னொன்று சொல்லியிருக்கேன், z பார் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா மாடுலஸ் z ஸ்கொயர்னு எழுதலாம். நான் வருதா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் பிளஸ், அதாவது ஒய் எக்ஸ் மைனஸ் ஐஒய்ன்னு இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் என்ன வரும்? ஒய் ஸ்கொயர் வரும். ஆனால் என்ன வராது? ரூட் வராது. ஆனால் இதை ஸ்கொயர் பண்ணோம்னா மாடுலஸ் கண்டுபிடிச்சா ரூட் வரும். ஸ்கொயர் பண்ணிட்டா ரூட் என்ன ஆயிரும்? இதுக்கு இதுவும் ஈக்குவல்ட்டும் போடலாம். விஷயங்களை யோசிச்சுக்குங்க, சொல்லிட்டேன், மறந்துடாதீங்க. சரி, இப்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நானா எடுக்கிறேன். 2 பிளஸ் இல்லை 3 பிளஸ் 4ன்னு வச்சுக்கிறேன். ஒரு கணக்கு சொல்றக்காண்டி 3 பிளஸ் 4i அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறேன். இது z. தம்பி, ரியல் பார்ட் ஆஃப் z என்னடா தம்பி வரும்? 3. இமேஜினரி பார்ட் ஆஃப் z 4 வரும். சரி, ரைட்டு, 4 வரும். இப்போ இந்த z-க்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறேன். ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர்னு அர்த்தம், ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி ஸ்கொயர். ரைட்டா? ஓகே, அப்போ என்ன வந்துருச்சுன்னு பாரு, 9 பிளஸ் 16 ரூட் 25, வெளியே எடுத்தா 5. அப்போ மாடுலஸ் z வந்து 5 வருது. ஒரு கம்பேரிசன் பண்ண போறோம்னா இந்த 5ன்ற நம்பருக்கு இந்த நம்பருக்கு வித்தியாசம் இருக்கு பாரு, அதை விட இது என்னடா அது? அப்போ therefore ரியல் பார்ட் ஆஃப் z அப்படின்றது மாடுலஸ் z விட சிறுசா வரும், இல்லைன்னா ஈக்குவலா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் வச்சுக்க, இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ரியல் பார்ட் ஆஃப் z அப்படின்றது மாடுலஸ் z-க்கு ஈக்குவலாக வரும் அல்லது அதை விட குறைவாக வரும். அதே மாதிரி தான் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணாலும் சரி. இமேஜினரி பார்ட் ஆஃப் z லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z. இது ஒரு ப்ராப்பர்ட்டி, பார்த்துக்கோ. ஒரு கணக்கு எழுதி உனக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். இது ரெண்டு ப்ராப்பர்ட்டி உன் புக்கில் இருக்கும். அந்த மேலே உள்ளதெல்லாம் ப்ராப்பர்ட்டி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க அப்படியே புக்கில். அதே மாதிரி ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது ப்ரூஃப் இருக்குது, நம்ம கடைசியில் பார்த்துக்குருவோம். அதாவது ட்ரையாங்கிள் முக்கோண சமநிலைன்னு சொல்லுவாங்க, முக்கோண சமநிலை அப்படின்ட்டு. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்கடாமா, இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்றது, LITY, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. மாடுலஸ் z1 பிளஸ் z2
லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் Z1 ப்ளஸ் மாடுலஸ் Z2. இதுக்கு ப்ரூஃப் இருக்கு, இதை நம்ம செய்யணும் அப்படின்னு இல்லை, பின்னாடி செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு இருக்கு, முக்கியமானது இது கேட்பாங்க, மறந்துடாத. நான் உனக்கு இடையில சொல்லி தந்துடுறேன், மறந்துடக்கூடாது. 2 மாடுலஸ் Z ப்ளஸ் Z1 ஹோலா எடுக்கிறதுக்கு 2 இதனால லெஸ் தான் வரலாம் அல்லது ஈக்குவல்ட்டா வரலாம், அதை மறந்துடக்கூடாது. இது ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளது, மணி பார்த்துக்கோ. அதே மாதிரி இன்னொன்று சொல்லலாம் அப்படின்னா இசட்டு இல்லை இசட் பவர் என் இப்படி கொடுத்து மாடுலஸ் கொடுக்கறதுக்கும் மாடுலஸ் போட்டு மேலே இசட் பவர் என் போடுறதும் ஒன்று தான். நேற்று பாருக்கு போட்டு காமிச்சேன், நான் இருக்கா? நேற்று பாருக்கு போட்டு காமிச்சேன்லடா, அதே மாதிரி இதுக்கும் போடலாம், எண்ணெய் வந்து மேலே கொண்டு போகலாம். சரியா சொல்கிறது? பார்த்துக்க, மறந்துடாத, சில விஷயங்களை நான் தொச்சுக்க. சரியா?